பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கத்துக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ எனக்கு அருமையான மகன் அல்லவோ, நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன். ஆமே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கீதா, உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கைவிட மாட்டார். சந்தோஷ், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா, உங்களை கண்மணியை போல காத்து கொண்டார் அல்லவா, தம் உள்ளங்களில் உங்களை வரைந்து வைத்தார் அல்லவா, உங்களை நேசிக்கிறார் அல்லவா, எப்படி நான் உன்னை கைவிடுவேன். ஆமீன். சில நேரம் கர்த்தர் நமக்கு விரோதமாக சில நேரம் காரியங்களை அனுமதிக்கும் போது நாம் என்ன நினைப்போம் என்றால், கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்தாரோ. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கேட்கிறார்கள், கர்த்தர் எங்களை மறந்தாரோ. யாக்கோபு கேட்கிற, கர்த்தர் எங்களை கைவிட்டாரோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி தேவன் உங்கள் அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்றேன், கீதா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை மறக்கவில்லை. எப்ராஹிமை கூட நான் தண்டித்த போது நான் அவனை நினைத்துக் கொண்டே இருந்தேன். அவனுக்கு விரோதமாய் நான் பேசின போது நான் அவனை நினைத்துக் கொண்டே இருந்தேன். நினைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். கரம் பிடித்த கணவனும் கட்டின மனைவியும் கூட கைவிடலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவார். அதனால் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.